சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK கோல்ட் ஜுவல்லரி. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சிலிருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK கோல்ட் ஜுவல்லரி. சுவிசேகர் பதிப்பகம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம். அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம். உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பர் நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்ட் ரெப்பரத்தூர். புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன. ஸ்மார்ட் ஹேண்ட் ரெப்பரத்தூர் சூரிச். உங்களின் ஆயுள் காப்பீடு, வாகன காப்பீடு, வீட்டு காப்பீடு முதல் அனைத்து காப்புறுதி சேவைகளுக்கும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் ஆம்னி சர்வீஸ் சொல்யூஷன்ஸ். சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்குமே எங்களுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவிக்கிறோம். இன்றைய நாளிலையும் தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சியா இருக்கு. இன்றைய நாளிலையும் ஒரு ஆரோக்கியமான ஒரு செய்தியை, தேவையான ஒரு செய்தியை ஏராளமான அன்பான உறவுகள் கேட்டதற்கு இணைவாக இந்த தகவலை உங்களுக்காக வழங்குகிறோம். வாங்க, எது சம்பந்தமான எபிசோட் ஒன்று நீங்களே அறிஞ்சு கொள்ளுங்க. சுவிட்சர்லாந்துல குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்றது ஒண்ணு இருக்கா? அது சம்பந்தமா என்னெல்லாம் தெளிவான விஷயங்களா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சுவிட்சர்லாந்து என்ற ஒரு நாடு அறியப்படுறதுக்கு முக்கியமான 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அங்க கொடுக்கப்படுற அதிகபட்ச சம்பளமும் உயர் வாழ்க்கை தரமும் தான். இந்த 2ஆலையும் தான் அந்த நாடு ஒரு ரிச்சான கண்ட்ரி அப்படின்னு எல்லாராலையும் போற்றப்படுது. அங்கேயும் சில நகரங்கள் இதனை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. சூரி, ஜெனீவா, பாசல் இதெல்லாம் புகழ் பெறதுக்கு காரணமே உயர் வாழ்க்கை தரமும் உயர் சம்பளமும் தான். சூரிச் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய நிதியும் தொழில்நுட்ப துறைகளின் மூலமாகத்தான் சம்பளம் பெரும்பாலும் 1 லட்சத்தையும் தாண்டிய சுவிஸ் பிராங்குகள் கொடுக்கப்படுது. ஜெனிவாவை எடுத்துக்கிட்டோம்னா சர்வதேச நிறுவனங்களும் ஆடம்பரமான பிராண்டுகளும் அங்க இருக்கிறதால அங்க கூடுதலான சம்பளங்கள் கொடுக்கப்படுது. அடுத்ததான் பாசல் எடுத்துக்கிட்டோம்னா மெடிசினத்தோட கெமிக்கல் தொழிலுக்கு அதனுடைய ஊதியம் போட்டித்தன்மையோடு இருக்கிறதையும் பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது சுவிட்சர்லாந்துல குறைந்தபட்ச ஊதியம் ஒண்ணு இருக்குமா அப்படின்னு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். தேசிய குறைந்தபட்ச ஊதியம் ஒண்ணு சுவிட்சர்லாந்துல கிடையாது. மாறா குறைந்தபட்ச ஊதியங்கள் கண்டோனுக்கு கண்டோன் மாறுபாடாய் இருக்கு. ஜெனிவா 1 மணி நேரத்துக்கு 24.32 சுவிஸ் பிராங்குகளை நிர்ணயிச்சிருக்கு. இதுதான் அங்க உயர்ந்த குறைந்தபட்ச ஊதியத்தை கொண்டிருக்கு. இந்த 24.32 சுவிஸ் பிராங்குகள் 1 மணி நேரத்துக்கு போதுங்க அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. அது அங்கத்தைய வாழ்க்கை செலவை பிரதிபலிக்குது. மறுபுறம் பார்த்தா டிசினோ 1 மணி நேரத்துக்கு 19.00 சுவிஸ் பிராங்குகளை குறைந்தபட்ச ஊதியமா கொடுக்கறாங்க. இது அங்கத்தைய பொருளாதார நிலைமைகளுக்கு மிகவும் பொருத்தமாம் அப்படின்னு நம்புறாங்க. அடுத்ததான் முக்கியமா தொழிலுக்கேத்த வருமானம் அப்படின்றத பார்த்தோம்னா மருத்துவ நிபுணர்கள், நிதி வல்லுநர்கள், பொறியியலாளர்கள், அத்தோட தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள், இந்த பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க தான் அதிக வருமானம் ஈட்டுற தொழில இருக்காங்க. இவங்க 1,50,000க்கு மேலான சுவிஸ் பிராங்குகள் ஆண்டுதோறும் சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு நேர்மாறா பார்த்தோம்னா விருந்தோம்பல் துறை, சில்லறை விற்பனை துறை, அத்தோட சேவை துறையில இருக்கிறவங்க கணிசமா குறைவா தான் சம்பாதிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு வாழ்க்கை செலவு அதிகமா இருக்கு. இவங்களும் மத்த கண்டோன்ல வசிக்கிறவங்க மாய்த்தானே வசிக்கிறாங்க. முக்கியமா வாழ்க்கை செலவு அதிகமாக இருந்தாலும் இந்த சம்பளம் சுவிட்சர்லாந்தினுடைய வாழ்க்கை தரத்தை பராமரிக்க உதவுதுன்னு சொல்லப்படுது. சுவிட்சர்லாந்துல வாழ்க்கை செலவத்தோட சராசரி சம்பளத்தை பத்தி பார்க்க போறோம். சுவிட்சர்லாந்துடைய உயர் வாழ்க்கை செலவுகளை பார்த்தோம்னா உயர் சம்பளத்தால சமப்படுத்துறாங்க. சூரிச்சத்தோட ஜெனிவா போன்ற நகரங்கள்ல வாழ்க்கை செலவு மாதத்துக்கு 4,000 சுவிஸ் பிராங்குகளை விட அதிகமாக இருக்குமாம். ஆனா போட்டி ஊதியங்கள் இந்த செலவுகளை ஈடுகட்டுறதுக்கு உதவுது. இருந்தாலும் இந்த சமநிலை அதிகமான கிராமப்புறங்கள்ல மாறுவதற்கு காரணம் என்னன்னா சேமிப்பும் வாழ்க்கை முறையும் பாதிக்கப்படுறதான் முக்கியமான காரணம். அடுத்ததான் இந்த சம்பள போக்குகள் பல ஆண்டுகளா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா சுவிட்சர்லாந்தினுடைய சம்பளம் வலுவான பொருளாதாரம், வேலையின்மை பற்றாக்குறை குறைந்த மட்டத்துல வேண்டது, அத்தோட நிதி தொழில்நுட்ப துறைகளுடைய அதீத வளர்ச்சி தான் சீரா அதிகரிக்கிறதுக்கு, அதாவது சம்பள போக்குகள் சீரா பல ஆண்டுகளா அதிகரிக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இந்த நிலையான வளர்ச்சி சுவிட்சர்லாந்தினுடைய பொருளாதாரம், குறைந்த வேலையின்மை விகிதம், அத்தோட நிதி, மருந்து, தொழில்நுட்பம் இந்த எல்லாமே உயர் மதிப்பு தொழில்கள்ல இருக்கிறதுக்கு முக்கியமான பங்குகளா இருக்கு. அடுத்ததா சுவிட்சர்லாந்தினுடைய பாலின ஊதிய இடைவெளியை பார்க்க போறோம். சுவிட்சர்லாந்து ஒரு முற்போக்கான நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பாலின ஊதிய இடைவெளி இன்னும் நீடிக்குதாங்க. உதாரணத்துக்கு சுவிட்சர்லாந்துல இருக்கிற பெண்களை வச்சுக்கலாம்.
அவங்க சராசரியா 10% 20% வரைக்கும் ஆண்களை விட குறைவா தான் சம்பாதிக்கிறாங்க. இதையெல்லாம் ஈடு செய்யணும் அப்படின்றதுக்காக சுவிட்சர்லாந்து அரசாங்கமும் பல்வேறு அமைப்புகளும் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஏற்றத்தாழ்வுகளை இல்லாம செய்யணும்ன்றதுக்காக சட்டமும் பெருநிறுவன கொள்கைகள் அத்தோடு அதிக சமத்துவத்தை அடையறத நோக்கமாக கொண்ட விழிப்புணர்வு பிரசாரங்களை எல்லாம் தீவிரமா செயற்படுத்துறாங்க. அடுத்ததா இப்போதைய தொழில்நுட்ப சம்பளமும் நிதியும் எப்படி இருக்குன்னு பார்த்தா, சுவிட்சர்லாந்துல சூரிச்சையும் ஜெனீவா நகரத்தையும் எடுத்துக்கிட்டா நிதி அத்தோட தொழில்நுட்பம் அதிக ஊதியம் பெறும் துறைகள்ல ஒன்னா இருக்கு. சைபர் செக்யூரிட்டி அத்தோட AI போன்ற தொழில்நுட்ப துறைகள்லையும் இந்த 2 நகரங்களும் அதிக சம்பளத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததான் சுவிட்சர்லாந்துல ஊதியத்துல கல்வியினுடைய விளைவு எப்படி இருக்குன்னு பார்த்தா, மற்ற வளர்ந்த நாடுகளை போலத்தான் கல்வி சம்பாதிக்கிறதுல குறிப்பிடத்தக்க தாக்கத்தை செலுத்துது. உயர்கல்வி தகுதிகள் குறிப்பா பொறியியல், மருத்துவம், வணிகம் போன்ற துறைகள்ல அதிக தொடக்க சம்பளத்தோட அதிக தொழில் முன்னேற்ற வாய்ப்புகளும் இருக்குதாங்க. சுவிட்சர்லாந்துல உயர்வா மதிக்கப்படுற தொழிற்பயிற்சி இருக்கு இல்லையா, அதுதான் அதிக ஊதிய வாய்ப்புக்கான பங்கா இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும்போது வெளிநாட்டவங்களுக்கு சம்பளம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, சுவிட்சர்லாந்துல பணிபுரியக்கூடிய வெளிநாட்டவங்க தங்க சொந்த நாடுகளோட ஒப்பிடும்போது அதிக சம்பளத்தை தான் எதிர்பார்க்கலாம். ஆனா அவங்க சுவிட்சர்லாந்தினுடைய உயர் வாழ்க்கை செலவையும் எதிர்கொள்றாங்க. இதனால அவங்களுக்கான செலவினங்களையும் ஈடு செய்யணும்ன்றதுக்காக நிறுவனங்கள் என்ன செய்யுது, வீட்டு வசதியையும் பள்ளி படிப்புக்கான கொடுப்பனவுகளையும் கொடுத்து உதவுது. அடுத்ததான் முக்கியமானது ஒண்ணு, சுவிட்சர்லாந்து ஊதிய குறியீடு. சுவிட்சர்லாந்து ஊதிய குறியீடுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகமே இருக்கு. அப்படி ஒண்ணு இருக்குதாங்க. சுவிட்சர்லாந்தினுடைய ஊதிய போக்குகள், அதாவது பொருளாதார மாற்றம் என்னென்ன வகையில இருக்கு, என்னென்ன ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்குது என்றதை அறியறதுக்கு இன்றியமையாத ஒரு கருவின்னா அது சுவிஸ் ஊதிய குறியீடு தான். சுவிட்சர்லாந்தினுடைய பொருளாதாரமும் தொழிலாளர் சந்தையும் பல்வேறு துறைகளை நம்பி இருக்கு இல்லையா, அது பிராந்தியத்துக்கு பிராந்தியம் என்ன மாதிரி நிலையில இருக்குன்றதை கண்டறியறதுக்கு இந்த குறியீடு பயன்படுத்தப்படுது. உதாரணமா 2023 ஊதியங்கள் 1.7 அதிகரிச்சுது. ஆனா 2.1 பணவீக்கமும் இருந்துச்சு. அதனால உண்மையான ஊதியம் 0.4 குறையறதுக்கு வழிவகுத்திருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு துறைகளத்தோட பிராந்தியங்கள்ல ஊதிய இயக்கவியலை புரிந்து கொள்றதுக்கு இந்த கருவி மதிப்புமிக்க கருவியா மாறி இருக்கு. இப்போ 2024 இல்லையா, அங்க சுவிட்சர்லாந்துல சராசரி சம்பளம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போறோம். இதுதான் முக்கியமான விஷயங்க. 2024 சுவிட்சர்லாந்துல சராசரி சம்பளம் ஆண்டுக்கு 78,000 சுவிஸ் பிராங்குகள் அப்படின்னு எதிர்பார்க்கலாமாம். இருந்தாலும் இது துறைக்கு துறை பிராந்தியத்தினுடைய அடிப்படையில மாறுபடலாமாம். உதாரணமா தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள், நிதி வல்லுநர்கள் எடுத்துக்கிட்டா அவங்க 1,05,000 சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல சம்பாதிக்கலாம். அதே நேரத்துல சேவைத்துறை ஊழியர்கள் கணிசமா குறைவாத்தான் சம்பாதிக்க போறாங்க. சூரிச், ஜெனீவா, பாசல் போன்ற நகரங்கள் பொதுவா அதிக வாழ்க்கை செலவுகளோட பன்னாட்டு நிறுவனங்களுடைய இருப்பு காரணமா அதிக ஊதியத்தை வழங்குற நகரங்களா கருதப்படுது. இப்படி முக்கியமான தரவுகள் கொண்ட தகவலை உங்களுக்காக வழங்குறதுக்கு காரணமே சுவிஸ் தமிழ் டிவியினுடைய உறவுகள் தாங்க. அதாவது பல வெளிநாட்டு நண்பர்களினுடைய கோரிக்கை தொடர்ச்சியாக மின்னஞ்சல் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நாங்க கேட்டறிஞ்சதுதான். அதனால உங்களுக்கான பதிலாக இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட் இருக்கும் என்ற நம்பிக்கையோட இந்த எபிசோட்டை நாங்க நீட்டிக்கொள்ளாம இதனோட நாங்க நிறைவுக்கு கொண்டு வரோம். இது பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறோம். மீண்டும் சுவிஸ் தமிழ் டிவியினுடைய தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.